திருச்சிற்றம்பலம். பாசம் பரஞ்சோதி கெண்பாய் இராப்பகல் நாம் பேசும்போதே போதும் இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சீவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார்யாம் ஆரெலோரெம்பாவாய் ஈசனார் கண்பார்யாம் ஆரெலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அருட்பெரும் ஜோதி என்று சிவனை வாழ்த்திய மாணிக்கவாசகர் இந்த இரண்டாம் பாடலில் சிவபெருமானை பரஞ்சோதி, அதாவது உயர்வான ஜோதி என்று வாழ்த்துகிறார். தோழியர்கள் எல்லோரும் அடுத்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று வெளியில் நின்று கொண்டு அவளை அழைக்கின்றனர். உள்ளே இருக்கும் அந்த பெண் இன்னும் உறக்கத்திலிருந்து எழுந்திருக்கவில்லை. முந்தைய தினம் வரை தோழியர்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி பேசிக்கொண்டிருந்த பொழுது எந்நேரமும் இரவும் பகலும் அந்த சிவனே எனக்கு அனைத்து பிணைப்பும், அவன் மேல் சொல்லனாத அன்பும் பாசமும் கொண்டுள்ளேன் என்றெல்லாம் உருகி உருகி சொன்னவள் இன்று எல்லோரும் சிவனை தொழ அழைக்கையில் படுக்கையை விட்டு கூட எழுந்திருக்காமல் படுத்து கொண்டிருக்கிறாள். அவளின் இந்த நிலையை கண்ட வெளியில் நிற்கும் தோழியர் கேலியாய், அழகிய ஆபரணங்களை அணிந்த பெண்ணே நேரிழையாள் என்று உள்ளே இருப்பவளை அழைத்து, சிவனுக்கே உன் அன்பை காணிக்கையாக்கிவிட்டாய், அவன் மேல்தான் அத்தனை பாசமும் என்று சொன்ன நீ இப்போது இந்த மலர்படுக்கை மேலும் உறக்கத்தின் மேலும் அத்தனை பாசத்தையும் மாற்றிக்கொண்டாய் போலும் என்று கேட்கின்றனர். உடனே பதிலுக்கு உள்ளே இருப்பவளும், ஏதோ தாம் அறியாமல் உறங்கிவிட்டோம், அதற்கு இவ்வளவு கேலி செய்கின்றனரே என்று நினைத்தவளாய், ஆனால் பொறுமையாய் தோழியரை பார்த்து நேரிழையீர் என்று அவர்களை புகழ்ந்து, சீச்சி, உங்களின் வாயால் இப்படி விளையாட்டாக ஏசும் சொற்கள் கூட வருமா? விளையாட்டாக பழித்துரைப்பதற்கு உரிய காலமும் இடமும் இதுவாகுமா என்று கேட்கிறாள். வெளியே உள்ள தோழியரும் அவளிடம் தனிவாய் மேன்மையான கருத்துக்களை சொல்கின்றனர். தேவர்கள் கூட சிவபெருமானை தொழ தங்களுக்கு தகுதி உள்ளதா என நாணி நிற்கையில் தாமரை மலர் போன்ற பாதங்களை கொண்ட அந்த சிவபெருமான் தன்னை அன்புடன் வணங்கும் அடியவர்களுக்கு தன் அன்பை பொழிய தந்துருள வந்தருள்வான். அவன் எப்படிப்பட்டவன்? தேசன், அதாவது அறிவு ஒளி மிக்கவன். சிவலோகநாதனாய் தில்லை சிற்றம்பலத்தில் ஈசனாய் விளங்குகிறான். அத்தகைய திருச்சிற்றம்பலத்தில் உரைகின்ற சிவனுக்கு நாம் யாவரும் அன்பர்களல்லவா என்று வெளியே உள்ள தோழியர் உள்ளே இருப்பவளையும் தங்களுடன் இணைத்து கொண்டு சொல்கிறார்கள். இந்த பாடலில் மாணிக்கவாசகர் உண்மையான பக்தி என்பது வெறும் வார்த்தைகளால் அல்ல, செயல்களாலும் வெளிப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். மேலும் இறைவனை அடைய சுயநலங்களை துறந்து பிறவிப்பிணியை நீக்கும் இறைவனின் திருவடிகளை பற்றி போற்றி அவனோடு ஒன்றிணைய வேண்டும் என்றும் சொல்கிறார். விண்ணோர்கள் ஏத்துதற்கும் கூசும் மலர்பாதம் என்பதில் ஓர் ஆழ்ந்த பொருள் உள்ளது. விண்ணுலகில் உள்ள தேவர்களும் கூட சாகா வரம் வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்துடனும் வேட்கையுடனும் பெருமானை தொழுகின்றனர். அதனால் அவர்களுக்கும் சிவனின் பாதத்தை தொழ தங்களுக்கு தகுதியுள்ளதா என்ற தயக்கம் உள்ளது. ஆனால் மண்ணுலகில் வாழும் அன்பர்களாகிய அடியார்கள் பிரதானமாய் சிவன் மீது கொண்ட அன்பு பக்தி ஒன்றே விருப்பமாகவும் வேண்டுதலாகவும் கொள்கின்றனர். இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடருருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பராது எண்ணெஞ்சவர்க்கு என்று காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில் சொல்வது போல எந்த சூழலிலும் சிவன் மேல் கொண்ட அன்பு என்றுமே மாறாது அடியவர்கள் உள்ளனர். அந்த ஈசனும் அடியாரின் அன்பிற்கு கட்டுப்பட்டு தன் திருவுருளை பொழிய அன்பரை நாடி வருகிறான் என்று மாணிக்கவாசகர் இந்த பாடலில் நமக்கு உணர்த்துகிறார். மேலும் பார்ப்போம்.